Start the data. தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். ஆடிட்டருடன் 1 மணி நேரம் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார் நிறுவனர் ராமதாஸ். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பிரேம். விவரங்களை பதிவு பண்ணலாம். மோனிஷா, பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோருடைய ஒரு மோதல் போக்கு என்பது நிலை வரக்கூடிய நிலையில் மாறி மாறி தனித்தனியாக தற்போது கட்சி நிர்வாகிகளிடம் ஆலோசனை என்பதை நடத்தி வருகிறார்கள். தைலாபுரம் இல்லத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் முன்னாள் மாவட்ட செயலர் முன்னாள் நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை நடத்தி வருகிறார். ஆனால் பனையூர் இல்லத்தில் தனியார் மண்டபத்தில் தற்போது அன்புமணி ராமதாஸ் இந்நாள் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட தலைவரிடம் ஒரு ஆலோசனை கூட நடத்தி வருகிறார். இருவரும் தனித்தனியாக ஆலோசனை கூட நடத்தி வரும் சூழ்நிலையில் இன்று காலை ராமதாஸ் அவர்களின் ஆடிட்டர் அவர்கள் தற்போது 1 மணி நேரமாக ஆலோசனை நடத்தினார். சுமார் 1 மணி நேரமாக நடத்தப்பட்ட இந்த ஆலோசனையில் குறிப்பாக கட்சிக்கான நிதி மற்றும் சொத்து விவரங்கள் எவ்வளவு நிதி இருக்கிறது என்ற அந்த கணக்குகள் எல்லாம் புள்ளி விவரங்கள் எல்லாம் கேட்டிருந்ததாக நம்பக்கூடிய வட்டாரங்களிலும் தகவல் வெளியாகிறது. குறிப்பாக காலை 9:30 மணி அளவில் அவர் உள்ளே சென்றார். அப்போது செய்தியாளர் கேட்ட கேள்விற்கு ஐயா ராமதாஸ் அவர்கள் தற்போது வருகை தர கூறியதால் அதன் அடிப்படையிலேயே நான் வருகை தந்ததாக தெரிவித்து உள்ளே சென்றால் 1 மணி நேரம் இந்த ராமதாஸ் அவர்களுடன் ஒரு ஆலோசனை என்பது நடந்திருக்கிறது. அந்த ஆலோசனையில் கட்சிக்கான நிதி எவ்வளவு இருக்கிறது, சொத்து எவ்வளவு இருக்கிறது, யார் எந்தது எவ்வளவு கணக்கில் இருக்கிறது என்பது கொண்ட புள்ளி விவரங்களுடன் ஆலோசனை என்பது நடத்தப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் இருக்கிறது. தொடர்ச்சியாக வேலூர், ஈரோடு, திருப்பூர், திருவள்ளூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த முன்னாள் மாவட்ட செயலாளர்கள், பசுமை தாயகத்தின் முன்னாள் நிர்வாகிகள், முன்னாள் நகரமன்ற உறுப்பினர்கள் என அனைவருமே தற்போது பாமக ராமதாஸ் அவர்களை சந்தித்து ஒரு ஆலோசனை கூட நடத்தி வருகிறார். தற்போது அண்மை செய்தியாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. மாநில வன்னியர் சங்க தலைவர் பூத்தா அருள்மொழியும் தற்போது வருகை தந்திருக்கிறார். ராமதாஸ் அவர்களை ஒரு ஆலோசனையும் தற்போது துவங்கி இருக்கிறது. மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி பிரேம். தைலாபுரம் இல்லத்தில் ராமதாஸை ஆடிட்டர் சுப்புரத்தினம் சந்தித்த நிலையில் தற்போது முக்கிய செய்தி ஒன்று கிடைத்திருக்கிறது. ராமதாஸ் அழைத்ததால் வருகை தந்ததாக ஆடிட்டர் சுப்புரத்தினம் விளக்கம் அளித்திருக்கிறார். ஆடிட்டர் சுப்புரத்தினத்துடன் ராமதாஸ் 1 மணி நேரமாக ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தார். சென்னையில் பாமக நிர்வாகிகளுடன் 2வது நாளாக இன்று அன்புமணி ஆலோசனை நடத்துகிறார். அன்புமணி மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை ராமதாஸ் முன்வைத்துள்ள நிலையில் அடுத்தடுத்து ஆலோசனைகளானது நடைபெற்று வருகிறது. தைலாபுரம் இல்லத்துக்கு வன்னியர் சங்க தலைவர் அருள்மொழி தற்போது வருகை தந்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் குணாநிதி. விவரங்களை பதிவு பண்ணலாம். மோனிஷா, அதாவது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த தைலாபுரம் தோட்டத்திற்கு தற்போது வன்னியர் சங்கத்தினுடைய மாநில தலைவர் பூத்தா அருள்மொழி அவர்கள் தற்போது வருகை தந்துள்ளார். பாத்தீங்கன்னா தொடர்ந்து காலையிலிருந்து பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் தொடர்ந்து தைலாபுரம் தோட்டத்திற்கு வந்த வண்ணம் இருக்கிறார்கள். நேற்று கிட்டத்தட்ட 6 மாவட்ட செயலாளர்கள் மற்றும் 2 மாவட்ட தலைவர்கள், மாநில பொருளாளர் என மாற்றம் செய்து மருத்துவர் ராமதாஸ் உத்தரவிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் தற்போது மருத்துவர் ராமதாஸோடு ஆலோசனை நடத்துவதற்காக வன்னியர் சங்கத்தினுடைய மாநில தலைவர் பூத்தா அருள்மொழி என்பது தற்போது வருகை தந்திருக்கிறார். மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி குணாநிதி.